என்னது? எங்க அம்மா என்னமோ சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? பிரியாணியில போடுவாங்களா? தூபவர்க்கம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தூபவர்க்கம் அப்படின்னா நம்ம சாம்பிராணி கேள்விப்படுறோம் தெரியுமா? இத மாதிரி ஒரு புகை வரதுக்காக பயன்படுத்துகிற ஒரு காரியம் தான் தூபவர்க்கம். குழந்தை, கேரம் போர்ட் விளையாடணும்னா கொஞ்சமாச்சு மூளை வேணும். ஆமா, உனக்கு ரொம்ப இருக்கு. அதுவும் மைனஸா? யோசப்பா, அவளை அடிக்க விடாதீங்க. எஸ். ஹலோ ஹலோ, கறி கடையா சார்? உங்க கடையில மூளை இருக்கா? ஏன்னா இங்க ஒரு ஆளுக்கு தேவைப்படுது. சார், முதல்ல ஃபாலோ காயின் போடுங்க. ரெட் பிளேஸ் பண்ண தெரிஞ்ச எனக்கு ஃபாலோ காயின் தானே அசால்ட்டா போடுவேன். இக்கட சூடுமா. எஸ். என்ன பார்த்து மூளை இல்லாதவன்னு சொன்னல, ஐயா யாருன்னு இப்ப தெரிஞ்சுச்சா? நாளையில இருந்து ஐயா கிட்ட கிளாஸுக்கு வா. அப்பா வந்துட்டாரு. என்னடா ஸ்மெல் இது? சூப்பரா இருக்குடா. Yes, mom must be cooking something. Hi auntie. Hello kids, when you come? Just now auntie. கரெக்டான டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் நான் பாயாசம் ரெடி பண்றேன். Wow, it smells so amazing. Can we eat now? Yes, it's almost done. எல்லாரும் போய் ஹால்ல வெயிட் பண்ணுங்க, நான் எடுத்துட்டு வரேன். Tell me, is it nice? So tasty. We love it. Okay, cuties. ஹாய், ஹலோ குழந்தைகளா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க உட்காருங்க. இந்தாங்க சாக்லேட். வாங்கிக்கோங்க, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க. வாவ், ஸ்மெல் ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. We were just having payasam, Santa. ஓ, பாயசமா?
சூப்பர் சூப்பர், எனக்கும் ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களா, நீங்க எல்லாரும் பாயசம் குடிச்சீங்களா? எஸ் சாண்டா. ஓகே ஓகே, ஆல் கிட்ஸ் மேரி கிறிஸ்மஸ். ஆல்ரைட் கிட்ஸ், நானும் சாண்டாவும் இங்க எதுக்காக வந்திருக்கோம்னு தெரியுமா? உங்க எல்லாரையும் பார்த்துட்டு உங்களை எல்லாம் விசாரிச்சுட்டு உங்க எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் சேலஞ்ச் கொடுக்கறதுக்காக வந்திருக்கோம். Shall we play the Christmas challenge? கிறிஸ்மஸ் சேலஞ்சா? அது என்ன? Something different-ஆன பிளேஸ்ல. டிஃப்ரெண்டா? எங்க? No, நாங்க எங்கன்னு சொல்ல மாட்டோம். உங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் தான் காட்டுவோம். Okay kids, are you ready? ஓகே. வாவ் சாண்டா, எப்படி இந்த பிளேஸ்க்கு வந்தோம்? சர்ப்ரைஸ். Okay friends, இங்க தான் நம்ம சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச்? ஓகே, சேலஞ்ச் என்னங்கறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து அதுக்கு உங்கள இருந்து 3 பேர் வேணும். மத்த 3 பேர் வந்து ஆடியன்ஸா இருந்து அவங்கள என்கரேஜ் பண்ண போறீங்க. 3 பேர் வந்து இந்த கேமை ப்ளே பண்ண போறீங்க. ஓகேவா? என்ன கேம் அப்படின்னா, அக்கா வந்து உங்களுக்கு முன்னாடி 6 ஐட்டம்ஸ் வச்சிருக்கேன். இத வந்து நீங்க ஸ்மெல் பண்ணி அது என்ன ஐட்டம் அப்படிங்கறத நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இதுதான் கேம். புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? 3 பேர் விளையாட போறீங்க, 3 பேர் என்கரேஜ் பண்ண போறீங்க. ஓகேவா? ஓகே குட்டீஸ், புரிஞ்சுதா? கேம் ஆரம்பிக்கலாமா? ஓகே, உங்களுக்கு கேம் புரிஞ்சது தானே? உங்க முன்னாடி 6 ஐட்டம்ஸ் இருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கணும். அதை டச் பண்ண கூடாது. ஓகேவா? okay. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸ்மெல் பண்ணுங்க. சின்னமன்னா? கரெக்ட்டா? ஆமா, சின்னமன் தான் இருக்கா? நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க. சின்னமன் தான். ஓகே. செகண்ட் ஐட்டம் நல்லா சோப்பா? என்ன சோப்? நீம் சோப்பா? ஓகே. தேர்ட் ஐட்டம் கொஞ்சம் பார்த்து. ஏதாவது கெஸ்? சில்லி பவுடரா? கரெக்டா? ஆமா, கரெக்டா சில்லி பவுடர் தானா? சில்லி பவுடர் தான். ஓகே. ஸ்மெல் பயங்கரமா இருக்கா? கருவாடு. ஓகே. ஏதாவது கெஸ்? ஸ்மெல் வருதா? தைலம். நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க. பூ? என்ன பூ? ரோஜா பூ. ஓகே, சூப்பர். இப்போ வந்து நான் உங்க பிளைண்ட் ஃபோல்டர் ரிமூவ் பண்றேன். அதுல எவ்வளவு ஐட்டம்ஸ் நம்ம கரெக்ட்னு பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. இதுல வந்து நீங்க எல்லாமே கரெக்டா சொன்னீங்க அப்படின்னா இல்ல, நீங்க ஃபர்ஸ்ட் 2 ஐட்டம்ஸ் வந்து ராங்கா சொல்லிருக்கீங்க. ஓகே, நம்மளோட இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு ரிசல்ட்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே. ஸ்மெல் வருதா? ஓகே, என்னன்னு சொல்லுங்க. கிராம்பா? கிராம்பு தானா? ஆமா. ஓகே, பக்காவா? பக்கா. ஓகே. செகண்ட் ஐட்டம் இது மட்டும் தெரியலையா? கெஸ்? வேற எந்த கெஸ்ஸும் இல்லையா? இல்ல. சீனி? ஓகே. ஃபோர்த் ஐட்டம் ஸ்மெல் வருதா? வரலையா? சரி, நல்லா கெஸ் பண்ணுங்க என்னன்னு சொல்லிட்டு. டெய்லியும் நம்ம யூஸ் பண்ற ஒரு விஷயம் தான். ஸ்மெல் வரலையா? வரல. ஸ்மெல் வருதா? நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க. தெரியலையா? கெஸ் இல்லையா? இல்ல. ஏதாச்சும் ஒரு கெஸ். நீங்க சாப்பிடுற பொருள், உங்களுக்கு ஃபேவரட்டா கூட இருக்கலாம். கெஸ் இல்லையா? இது என்னது? எங்க அம்மா என்னமோ சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இதுக்கு பேர் ஏதாவது இருக்கும்ல? கருவாடு. ஓகே, வாங்க இங்க. ஸ்மெல் வருதா? சோப்பு. ஓகே, என்ன சோப்புன்னு தெரியுமா?
வின் சோப்பு வின் சோப்பா? வின் சோப்பா? ஓகே. ப்ளூ கலர். ப்ளூ கலர் சோப்பு. ஓகே சூப்பர். இங்க வாங்க. ரொம்ப சூப்பரா கேம் ப்ளே பண்ணீங்க. இப்போ வந்து உங்க பிளைண்ட் ஃபோல்டை நான் ரிமூவ் பண்ண போறேன். எவ்வளோ நீங்க கரெக்டா சொல்லிருக்கீங்கன்னு நம்ம பார்ப்போம். நீங்க வந்து இங்க இருந்த 6 ஐட்டம்ஸ்ல 2 வந்து கரெக்டா சொல்லிருக்கீங்க. ஓகேவா? ஓகே. ஓகே, யூ ட்ரைட் யுவர் பெஸ்ட். இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க எப்படி ப்ளே பண்றாங்கங்கறத நான் பார்த்துட்டு நான் ரிசல்ட் சொல்றேன். ஓகேவா? ஓகே. ஓகே. என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஸ்மெல் பண்ணீங்களா? ஸ்மெல் வருதா? ஏதாச்சும் ஐடியா இருக்கா? கருவாடு. கருவாடா? கன்ஃபார்மா? ஃபிக்ஸ் பண்ணிரலாமா? ஓகே சூப்பர். செகண்ட் ஐட்டம். ஸ்மெல் பண்ணீங்களா? ஸ்மெல் வருதா? ஓகே சொல்லுங்க. சர்ஃப் பவுடர். சர்ஃப் பவுடரா? ஓகே. ஸ்மெல் வருதா? ஸ்மெல் பண்ணுங்க. வருதா? ஓகேவா? சொல்லுங்க. தலைவலியா இருக்கும்போது தலையில தேய்ச்சிக்கிறது. தலைவலியா இருக்கும்போது தலையில தேய்க்கிறதா? ஓகே, கண்டிப்பா அதானே? கன்ஃபார்ம் தானே? ஃபிக்ஸ் பண்ணிரலாம்ல? ஓகே. ஃபோர்த் ஐட்டம். நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. ஓகேவா? தெரிஞ்சுதா? என்னன்னு சொல்லுங்க. டீ. டீயா? ஓகே. ஓகே. ஃபிஃப்த் ஐட்டம். நல்லா ஸ்மெல் பண்ணுங்க. நல்லா ஸ்மெல் பண்ணி பாருங்க. தெரியுதா? ஏதாவது கெஸ்? தெரியலையா? அம்மா வந்து டெய்லி யூஸ் பண்ணுவாங்க. இது இல்ல அப்படின்னா சாப்பாடே கிடையாது. தெரியுதா? ஏதோ ஒரு பவுடர். பவுடர்? என்ன பவுடர்னு தெரியுமா? கரம் மசாலா. கரம் மசாலா. ஓகே. லாஸ்ட் ஐட்டம். ஸ்மெல் வருதா? என்னன்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? அது பேரு தெரியல. பேரு தெரியலையா? அது எப்படி இருக்கும்? வேற ஏதாவது தெரியுமா என்ன பொருள் அப்படின்னு? பிரியாணியில போடுவாங்க. பிரியாணியில போடுவாங்களா? ஓகே சூப்பர். வாங்க. இப்போ வந்து நல்லா ப்ளே பண்ணீங்க. உங்க பிளைண்ட் ஃபோல்டை நான் இப்போ ரிமூவ் பண்ண போறேன். அது என்ன அப்படிங்கறத நீங்க பாருங்க. ஓகேவா? சூப்பரா ப்ளே பண்ணீங்க. இதுல வந்து நீங்க ஒரு 3 ஐட்டம்ஸ் வந்துட்டு என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஓகேவா? நல்லா ப்ளே பண்ணீங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரெண்ட்ஸும் ப்ளே பண்ணாங்க இல்லையா? சோ எல்லாத்தையும் சேர்த்து யார் வின்னர் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். ஓகே குட்டீஸ், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ப்ளே பண்ணி முடிச்சிட்டாங்க. இதுல யார் வின்னர், யார் வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாமா? ஓகே குட்டீஸ், எல்லாரும் ரொம்ப சூப்பரா ப்ளே பண்ணீங்க. ஒருத்தங்க வந்து எல்லாமே கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாங்க. ஒருத்தர் வந்து ரோஸ் பூக்கு பதிலா சீனி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொருத்தங்க வந்து எனக்கு ஸ்மெல்லே தெரியலக்கா அப்படின்னு சொன்னாங்க. எல்லாருமே நல்லா ப்ளே பண்ணீங்க. இப்போ வந்து அந்த ரிசல்ட்ஸ் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? அந்த வின்னர் யாருங்கறத பார்க்கலாமா? எல்லாரும் எக்ஸைட்டடா இருக்கீங்களா? ஓகே, அந்த வின்னர் இஸ் ஸ்டெஃபி. ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து உங்ககிட்ட நான் ஒரு क्वेश्चन கேட்கட்டுமா? நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய ஸ்மெல்ஸ் பிடிக்கும் இல்லையா? லைக் ஸ்வீட்ஸ், ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்மெல்ஸ் நமக்கு பிடிக்கும். ஏசப்பாக்கு பிடிச்ச ஒரு நறுமணம் இருக்கு, ஒரு ஸ்மெல் இருக்கு. அது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஓகே, நானே சொல்லிடுறேன். ஏசப்பாக்கு பிடிச்ச நறுமணம் அப்படின்னா நம்மளுடைய ஜெபம் தான். ஓகேவா? ஏசப்பாக்கு வந்து நம்ம பிரேயர் பண்றது தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல வந்து ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. எங்க அப்படின்னா வெளிப்படுத்தல் 8ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அக்கா வந்து அதை படிக்கிறேன். ஓகேவா? எல்லாரும் கவனிங்க. வேறொரு தூதனும் வந்து தூபம் காட்டும் பொற்கலசத்தை பிடித்து பலிபீடத்தின் படியிலே நின்றான். சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த பொற்பீடத்தின் மேல் சகல பரிசுத்தவான்களோட ஜபங்களோடும் செலுத்தும்படி மிகுந்த தூப வர்க்கம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அப்படியே பரிசுத்தவான்களுடைய ஜபங்களோடும் செலுத்தப்பட்ட தூப வர்க்கத்தின் புகையானது தூதனுடைய கையிலிருந்து தேவனுக்கு முன்பாக எழும்பிச்சு. பாத்தீங்களா குட்டீஸ்? ஏசப்பாக்கு ரொம்ப பிடிச்ச நறுமணம் வந்து இந்த ஜபம் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? சோ இப்போவும் வந்து நம்ம வந்து நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ்க்காக ஏசப்பா கிட்ட பிரேயர் பண்ண போறோம். நிறைய பேர் வந்து ஏசப்பாக்கு சொந்தமாகணும், இன்னும் நிறைய பேர் வந்து தோல்வி பயத்துல இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பிரேயர்ஸ் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம். நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்ல விபத்துக்குள்ளா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்காகவும் நம்ம வந்து
ஏசப்பா கிட்ட பேசி நம்மளோட பிரேயர்ஸ அவர்கிட்ட நம்ம சொல்ல போறோம். ஓகேவா? பிரேயர் பண்ணலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்துட்டு வந்துடலாமா? நாம் வாழும் உலகில் பல மத கலாச்சாரங்கள், எண்ணற்ற மொழிகள், பல இன மக்கள் என ஒவ்வொரு நாடுகளிலும் ஒவ்வொரு தீவுகளிலும் கோடிக்கணக்கான மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அத்தகைய மக்கள் அனைவரும் ஏசப்பாவுக்கு சொந்தமாகணும். மேலும் மனிதர்களின் இருதயம் இயேசுவின் பக்கமாய் திரும்பணும். ஏனென்றால் உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் கெட்டுப்போவது தேவனுடைய சித்தம் அல்ல. மேலும் நிறைய வாலிபர்கள் தோல்வியிலிருந்து வெளியே வர விரும்புகிறார்கள். அவர்கள் விடுதலை அடையவும் விபத்துக்குள்ளாகி நிறைய பேர் மருத்துவமனையில் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் பரிபூர்ண விடுதலை கொடுக்கவும் நாம் ஜெபிக்க வேண்டும். உலகின் கடைக்கோடி மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு ஒரு மாபெரும் எழுப்புதல் உலகத்திற்கு உண்டாக ஜெபிக்க வேண்டும். இயேசு யார் என்பதை தெரிந்து கொண்டு இயேசு கிறிஸ்து எதற்காக பூமிக்கு வந்தார் என்பதை உலகில் வாழும் அனைவரும் அறிய வேண்டும். மனிதர்களின் ஒவ்வொரு இருதயத்திலும் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்று சிறுவர்களாகிய நாம் இப்பொழுது கருத்தாக ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா குட்டீஸ்? ஹலோ குட்டீஸ், பிரைஸ் லார்ட். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஓகே குட்டீஸ், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்கன்னு விசுவாசிக்கிறோம். கிறிஸ்மஸ் வேறு நெருங்கிட்டு, கிறிஸ்மஸ்க்குலாம் எல்லாம் ஆயத்தமாயிட்டீங்களா? புது ட்ரெஸ்லாம் வாங்கியாச்சா? ஓகே குட்டீஸ், நம்ம இந்த நிகழ்ச்சி மூலமாக ஒவ்வொரு வாரமும் நம்ம அநேக காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம்ல. இந்த நாளிலும் நம்ம ஒரு முக்கியமான காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அது என்னங்கிறது நம்ம வீடியோ பார்த்தோம்ல. ஆமாம் குட்டீஸ், நம்ம வீடியோ பார்த்த மாதிரியே உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் இயேசுவை தேடணும் அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். சரியா? சரி, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. சீக்கிரம் எல்லாரும் முழங்கால் போட்டுக்கொள்ளுங்க. நம்ம கண்களை மூடி, ஏசப்பா எங்கள் உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். சிறு குழந்தைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் தேடணும். நாங்கள் இன்றைக்கு ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எதை சொல்லி கேட்டாலும் தருவேன்னு எழுதியிருக்கிறதே. சின்ன குழந்தைகளெல்லாம் ஜெபிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, நாங்கள் இத்தனை பேர் ஒரு மனதோடு ஜெபிக்கிறோம். எங்கள் தேசம் முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா ஜனங்களும் நீங்கள் தான் உண்மையான தெய்வம் என்கிற தேடணும், உண்மை தேடணும், உங்களை அறிந்து கொள்ளணும், உங்களை ஏற்றுக்கொள்ளணும். ஐயா, எத்தனையோ கிறிஸ்தவர்கள் கூட உண்மை தேடாமல் இருக்கிறாங்க, வசனத்தை தேடாமல் இருக்கிறாங்க, இயேசுவை குறித்து உண்மை குறித்து அறிந்து கொள்ளாமல் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் இன்றைக்கு உங்களை தேடுகிறவர்களாய் மாறணும். அப்படியே நம்முடைய தம்பியோடு, பீட்டர் தம்பியோடு நம்ம இணைந்து நம்ம கருத்தை ஜெபிக்க போகிறோம். அன்புலே இயேசுப்பா, இந்த நாள் தந்தக்கா நன்றி இயேசுப்பா. இந்த நாள் எங்கள் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காக ஜெபிக்கிற இயேசுப்பா. நிறைய மக்கள் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்காங்க இயேசுப்பா, உங்களை தேடாமல் இருக்காங்க இயேசுப்பா. எல்லாரும் உங்களை ஏற்றுக்கொள்ளணும் இயேசுப்பா. மூட நம்பிக்கைக்கோ பொய்யான தேவனையும் பின்பற்றாங்க இயேசுப்பா. அவங்க கண்களெல்லாம் திறங்க இயேசுப்பா. நீங்களா மெய்யான தேவன் அவங்க அறிந்து கொள்ளணும் இயேசுப்பா. இயேசுப்பா, நீங்களா மெய்யான ரட்சகர்னு அவங்க அறிந்து கொள்ளணும் இயேசுப்பா. இயேசுப்பா, பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை எல்லாரும் உங்களை தேடணும் இயேசுப்பா. நீங்களே அவங்க கூட இருந்து நீங்களே அவங்க வழிநடத்துங்க இயேசுப்பா. நீங்களே அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுப்பா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு பாக்கி உள்ளவர்களாக இருக்கணும் இயேசுப்பா. ஒரு ஆத்மா கூட கெட்டு போகக்கூடாது இயேசுப்பா. எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும் இயேசுப்பா. இயேசுப்பா, எல்லாரும் உங்களை தேடணும் இயேசுப்பா. நீங்களா மெய்யான நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் இயேசுப்பா. உங்களை நேசிக்கணும் இயேசுப்பா. நீங்களே அவங்க கூட இருந்துங்க இயேசுப்பா. இயேசுப்பா, நீங்கள் அப்படியே செய்யப்படுறா நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா, நீங்கள் எங்கள் ஜெபத்தை கேட்டு சீக்கிரம் பலன் தரப்பதற்காக நன்றி. நீ பிரேசும் ஜெயிக்கணும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசுப்பா நம்முடைய ஜெபத்தை கேட்டாங்க. சீக்கிரத்தில் உலகம் முழுவதும் இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் இயேசுவை தேட போகிறாங்க. சரி, அப்படி கண்களை மூடிக்கொள்ளுமா? இன்றைக்கு கேளுங்க. இயேசுப்பா, நீங்கள் கொடுத்திருக்கிற தரிசனத்திற்காக ஸ்தோத்திரம். தரிசனத்தை கொடுத்தவர் அதை நீர் நிறைவேற்றுகிற தெய்வனாக இருக்கிறீர். சொன்னதை செய்கிற தெய்வனப்பா. உலகம் முழுவதும் இருக்கிற, இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா சிறு குழந்தைகளுக்கும் ஆண்டவரே சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். ராஜ்யத்தின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும். சிறு குழந்தைகள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு 1 கோடி சிறு பிள்ளைகளுடைய பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என்ன குட்டீஸ், ப்ரேயர் பண்ணிட்டீங்களா? நல்லா கருத்தா ப்ரேயர் பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் விசுவாசிக்கிறேன். உங்களோட தனி ஜபங்கள்லையும் இந்த ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக நீங்க ப்ரேயர் பண்ண மறக்க கூடாது. ஓகேவா குட்டீஸ்? இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு செக்மெண்ட்குள்ள நம்ம போக போறோம். நம்ம மெசேஜ் கேட்க போறோம். என்ன மெசேஜ் கேட்க போறோம் அப்படின்னா, why did the wise man to the Franklin as the gift? எதுக்காக சாஸ்திரிகள் ஏசப்பா பிறந்தப்ப தூப வர்க்கத்தை அவருக்கு பரிசா கொடுத்தாங்க? தூப வர்க்கம்னா என்ன, ஏன் அது ஜீசஸ்க்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கறத வர மெசேஜ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகேவா குட்டீஸ்? மெசேஜ் பார்க்கலாமா?
பிரைஸ் தி லார்ட் குட்டீஸ். இயேசுவின் நாமத்தினால உங்க எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ஏசப்பாவோட கிருபையில நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களை பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம ஏசப்பாவோட பிறப்பை குறித்து அதில் உள்ள சில ரகசியமான காரியங்களை குறித்து இந்த மாதத்தில் நம்ம ஒவ்வொன்றா தியானிச்சுக்கிட்டு வரோம். இன்னைக்கு கூட அது ரிலேட்டடாக ஒரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஒரு குட்டி வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். அந்த வசனத்தை பார்த்து அதுக்கு ஆதாரமாக உள்ள சில படங்களை பார்த்து வசனத்தை தியானிக்க போகிறோம். ஓகேவா? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். ஏசப்பாவோட பிறப்பின் பண்டிகையை நாடகமாக நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. அதில் சாஸ்திரிகள் சொல்கிறாங்க தெரியுமா, அவங்க ஏசப்பாவுக்கு என்ன கிஃப்ட் கொண்டு வந்தாங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். நிறைய பேர் சத்தமாக சொல்கிறீங்க. 3 கிஃப்ட் கொண்டு வந்தாங்க. பொன் கொண்டு வந்தாங்க, தூபவர்க்கம் கொண்டு வந்தாங்க, வெள்ளை பூனம் கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தூபவர்க்கம் அப்படிங்கிற காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். தூபவர்க்கம்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தூபவர்க்கம் அப்படின்னா நம்ம சாம்பிராணி கேள்விப்படுறோம் தெரியுமா? இதை மாதிரி ஒரு புகை வரதுக்காக பயன்படுத்துகிற ஒரு காரியம் தான் தூபவர்க்கம். இதை ஏசப்பா நமக்கு பைபிள்ல எதுக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க தெரியுமா? ஜெபம் அப்படிங்கிற காரியத்துக்கு ஒப்பிட்டு சொல்றாங்க. உங்களுக்கு ஜெபம் அப்படிங்கிற தூபவர்க்கத்தை, ஜெபம் அப்படிங்கிற ஆராதனைய அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்றாங்க. அப்போ நம்ம ஜெபிக்கிறது ஏசப்பாவோட சமூகத்துக்கு அந்த தூபம் புகை எழும்புற மாதிரி பரலோகத்துக்கு போய் சேரணும் அப்படின்னு ஏசப்பா எதிர்பார்க்கிறாங்க. குட்டீஸ், நீங்க ஜெபிக்கிறவங்களா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி மூலமா ஏசப்பா உங்களோட பேசுறார். ஓகேவா? அப்போ நம்ம ஏசப்பா எப்படிப்பட்டவர், அதுக்கு ஆதாரமா ஒரு சில வசனத்தை நம்ம தியானிச்சு நம்ம இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். இந்த படத்துல பாத்தீங்களா, ஏசப்பா பிறந்த நாள்ல சாஸ்திரிகள் 3 பேர் 3 விதமான பரிசை கொடுக்கறாங்க. அதுல ஒண்ணு தூபவர்க்கம். அந்த தூபவர்க்கத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். தூபவர்க்கம்னா ஜெபம் அப்படின்னு அர்த்தம். இப்போ அந்த ஜெபத்தை குறித்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? எல்லாரும் என் கூட திருப்பிக்கங்க. சங்கீதம் 65:2. நம்ம ஏசப்பாவை பத்தி இந்த ஜெபத்துக்கு ஆதாரமா ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதை நான் வாசிக்கிறேன். ஜெபத்தை கேட்கிறவரே. ஏசப்பாவுக்கு நிறைய பேர் உண்டு. அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, நித்திய பிதா, அப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதுல ஒரு பேர் சொல்லப்பட்டிருக்கு, ஜெபத்தை கேட்கிறவரே. ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்கிறோம். இந்த படத்தை பாத்தீங்களா? உங்களை மாதிரி ஒரு குட்டி தங்கச்சி ஜெபம் பண்றாங்க. குட்டி தம்பி ஜெபம் பண்ணாலும், பெரியவங்க ஜெபம் பண்ணாலும், தாத்தா பாட்டி ஜெபம் பண்ணாலும், நம்ம ஜெபத்தை கேட்கறது யாருதான்? ஏசப்பா. நம்ம ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறவர், அற்புதம் செய்கிறவர், அதிசயம் செய்கிறவர் யார் அப்படின்னா ஏசப்பா. அதான் இந்த வசனம் சொல்லுது, நம்ம பண்ற ஜெபத்தை கேட்கிற தேவன். சரியா? ஏசப்பா நம்ம பண்ற எல்லா ஜெபத்தையும் கேட்கிறவங்க. அதுக்கு ஆதாரமா தான் இந்த இமேஜ் போட்டிருக்காங்க. இன்னொரு வசனம் வாசிக்கிறேன். யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். எல்லாரும் என் கூட வேதத்தை திருப்பிக்கங்க. யோவான் 14வது அதிகாரம் 14வது வசனம். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்க. பின்னாடி ஒரு படம் போட்டிருக்காங்களா? ஏசப்பாவோட நாமத்தினால நம்ம கேட்டாதான் கிடைக்கும். சும்மா ஜெபம் அப்படின்னு கேட்டா கிடைக்காது. சரியா? ஏசப்பா உங்க பிள்ளை நான் கேட்கிறேன். நம்ம ஜெபம் பண்ணும் போது கடைசியா முடிக்கும் போது நம்ம என்ன சொல்லுவோம்? இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே அப்படி சொல்றோமா? அப்போ தேவனை நோக்கி நம்ம ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் ஏசப்பா உங்க நாமத்தினால கேட்கிறோம்னு சொல்லி கேட்டாதான் அற்புதம் நடக்கும். சரியா? அப்போ ஏசப்பா மூலமா நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. இப்போ ஏசப்பாவோட நாமத்தினால நமக்கு என்னென்னலாம் தேவையோ அதை நம்ம கேட்கணும். ஓகேவா? இன்னொரு காரியம், ஏன் ஏசப்பா நாமத்தினால நம்ம கேட்கணும், ஏன் இயேசுவின் மூலம் நம்ம ஜெபிக்கிறோம் நம்ம சொல்றோம் தெரியுமா? இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு அந்த படமே உங்களுக்கு விளங்க பண்ணும். ஏசப்பா தான் நமக்காக பாடுபட்டவர். ஏசப்பா தான் நமக்காக ரத்த சிந்தினவர். இயேசு இல்லாம ரட்சிப்பு இல்லை அப்படின்னு ஒரு வசனம் சொல்லுது. அந்த வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். நான் வாசிக்கிறேன், கவனிங்க. அவராலே அன்றி, அவராலேனா யார் தெரியுமா? இயேசுவாலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவினுடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை அப்படின்னு வசனம் சொல்லுது. அப்ப ஏசப்பாவோட நாமத்தினால ஏன் நம்ம கேட்கிறோம் அப்படின்னா, ஏசப்பா நமக்காக உயிரையே கொடுத்திருக்காங்க, நமக்காக ரத்தத்தையே சிந்திருக்காங்க. ஒரு தெய்வம், வானத்தை பூமியை படைச்ச ஒரு கடவுள்
மனிதனா அந்த பூமிக்கு வந்து நமக்காக பாடுபட்டு அவரோட ரத்தத்தையே சிந்திருக்காரு. அதனால இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோன்னு கேட்டா அந்த ஜெபத்துக்கு நமக்கு அற்புதம் நடக்கும். அந்த ஜெபத்துக்கு நமக்கு பதில் வரும். அந்த ஜெபத்துல தான் வல்லமை உண்டு. ஏன்னா இயேசு மட்டும்தான் நம்மளை ரட்சிக்க முடியும். ஏசப்பா தான் நம்ம ஜெபத்தை கேட்டு அற்புதங்களை அதிசயங்களை செய்ய முடியும். சரியா? இப்போ ஏசப்பா எப்படிலாம் ஜெபம் பண்ணுவார் தெரியுமா? ஜெபத்தை பத்தி உங்களுக்கு சில காரியத்தை சொன்னேன். சரியா? இப்போ ஏசப்பா எப்படி ஜெபிச்சாரு தெரியுமா? அவர் அதிகாலையில இருட்டோடே எழுந்து ஜெபம் பண்ணாங்களாம். ஏசப்பா அதிகாலையில சூரியன்லாம் வரதுக்கு முன்னாடி ரொம்ப இருட்டா இருக்கும் போது அவங்க எழும்பி ஏசப்பா ஜெபம் பண்ணாங்க. அப்போ நல்லா இருட்டா இருக்கிற நேரத்துல நீங்க எந்திரிச்சு காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு முன்னாடி நீங்க எந்திரிச்சு ஜெபம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஜெபம் ஏசப்பாவுக்கு புரியும். அதே மாதிரி ஏசப்பா உரத்த சத்தமா ஜெபம் பண்ணாங்களாம், சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாங்களாம், பைபிள் வசனம் சொல்லுது. அப்போ ஏசப்பாவை போல நீங்க சத்தமா ஜெபிக்கிற ஒரு ஆளா இருக்கணும். அது மட்டும் இல்ல குட்டீஸ், ஏசப்பா முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணார். ஏசப்பா முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணார். அப்ப அவரோட பிள்ளைங்க நம்ம எப்படி ஜெபிக்கணும்? முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அது மட்டும் இல்ல குட்டீஸ், ஏசப்பா சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபம் பண்ணாங்களாம். சாஷ்டாங்கமா விழுந்துனா எப்படி தெரியுமா? அந்த பாருங்க, படத்துல பாருங்க, ஏசப்பா அப்படியே குப்புற படுத்து ஜெபம் பண்ணாங்க. இத மாதிரி நல்லா நம்ம சாஷ்டாங்கமா விழுந்து ஜெபிக்கிற ஒரு ஆளா இருக்கணும். அது மட்டும் இல்ல குட்டீஸ், ஏசப்பா ஜெபிக்கும் போது அவரோட வேர்வை, அந்த வேர்வை இருக்கு தெரியுமா, அது ரத்தமா மாறி இந்த பூமியில விழுந்துச்சான். அந்த அளவுக்கு ஏசப்பா பாரத்தோட ஜெபம் பண்ணாங்க. இப்போ ஏசப்பாவோட ஜெபத்தை சொன்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அப்போ ஏசப்பாவோட பிள்ளைங்க நம்ம அப்பாவை போல ஜெபிக்கிறவங்களா இருக்கணும். இன்னைக்கு ஜெபம் அப்படிங்கிற தூபம் வரைக்கும் உங்க மூலமா எழும்பணும். ஏசப்பா, நான் உங்களை மாதிரி ஜெபிக்கணும், ஏசுங்கிற நாமத்துல நான் ஜெபிக்கணும், அதுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் ஜெபம் பண்ண போறீங்க. ஏசப்பா, உங்களை மாதிரி ஜெபிக்கிற ஒரு ஜெபாவி எனக்கு தாங்க. நீங்க கேட்டா ஏசப்பா உங்களை மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்களா மாத்துவாங்க. அப்படி நீங்க மணிக்கணக்கா ஜெபிக்கிறவங்களா மாறிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பாவுக்கு பிரியமானதை தான் நீங்க செய்வீங்க. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்து, ஏசப்பா உங்களை போல நான் ஜெபிக்கிற ஆளா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுக்க போறீங்க. அப்படி எல்லாரும் கண்ணை மூடி கேளுங்க பார்க்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்துல என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் ஜெப ஆவியினால நிரப்புங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, ஜெபம் அப்படிங்கிற தூப வர்க்கம் ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையில எழும்பிக்கிட்டே இருக்கட்டும். ஆண்டவரே, யார் யாரெல்லாம் ஏசப்பா நான் உங்களை மாதிரி ஜெபிக்கணும்னு சொல்லி கேட்குறாங்களோ ஒவ்வொருவரையும் உங்க ஜெப ஆவியினால நிரப்புங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த ஜெப அபிஷேகம் உங்க பிள்ளைங்களை நிரப்பட்ட. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஜெப ஆவியினால நிரப்புங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் எப்படி ஜெபித்தீரோ அதை போல ஜெபிக்க கிருபை கொடுங்க. ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபையை தாங்கப்பா. ஆண்டவரே, கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த ஜெப ஆவி ஆண்டவரே ஊற்றப்படும்படி ஜெபிக்கிறோம். ஜெப அபிஷேகம் ஊற்றப்படட்ட. ஆண்டவரே, ஆண்டவரே, கண்ணீரின் அபிஷேகம், மன்றாட்டு அபிஷேகம், ஆண்டவரே, முழங்கால் படிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே கிருபைகள் உங்க பிள்ளைகளுக்கு பெருகும்படி ஜெபிக்கிற. ஆண்டவரே, தேவரீர் அந்த ஜெப ஆவியினால நிரப்புகிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பண்டிகை நாட்கள் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இந்த தேர்வு காலத்துல ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தைரியமா தேர்வை எதிர்கொள்ளணும். ஆண்டவரே, யாரு பலவீனப்படக்கூடாதுன்னு நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. கர்த்தர் உடைய பிள்ளைகளை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஓகே குழந்தைகளா, ப்ரோக்ராம் நல்லா ஜாலியா இருந்துச்சா? என்ஜாய்மெண்டா இருந்துச்சா? அடுத்த வாரம் வேற ஒரு ஜாலி டைம் ப்ரோக்ராம்ல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன். ஆல் கிட்ஸ் நண்பர்களுக்கு விஷ் பண்ணிடுங்க. மேரி கிறிஸ்மஸ். We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and Happy New Year. Jolly Time Jesus Redeems Ministries, Nalumavidi, Thuthukudi District, 628211. For 24 hours prayer support, 04639353535. God bless you.